உள்ளான மனிதன். உள்ளான மனிதன், இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். இந்த உள்ளான மனிதன் 2 கொரிந்தியர் 4:16 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதல்ல, சோர்ந்து போகிறதுக்காக அல்ல, எங்கள் புறமான மனுஷனை அழித்து போட்டு, இந்த புறமான மனுஷனை அழித்து போட்டு உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் நான் புதிதாக்கப்படும்படி தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அழகாய் சொல்லுகிறது. இந்த உள்ளான மனுஷன் யார்? அது தேவனால் கொடுக்கப்பட்ட நம்மளுடைய ஆத்துமா, நம்முடைய ஆவின்னு சொல்ல வரலாம். அப்ப யோசித்து பாருங்க, இந்த புறமான மனுஷனை நம்ம கழிந்து போட வேண்டும். இந்த புறமான மனுஷன் எதை விரும்புற யோசித்து பாருங்க. இந்த மனிதனுடைய சுபாவம், மேல இருக்கிற அந்த சரீரத்துக்குடைய சுபாவம், ட்ரெஸ் இப்படியாய் போட வேண்டும், மேக்கப் இப்படியா பண்ண வேண்டும். இந்த உள்ளான மனுஷனை நம்ம எப்படி பண்ணோம்னாக்கா, இந்த உள்ளான மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமாங்களா இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? இந்த புறமான மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த புறமான மனுஷன் எது விரும்புகிறானோ அதை செய்ய நம்ம கைகள் தீவிரித்து கொண்டிருக்கிறது, நம்முடைய கால்கள் தீவிரித்து கொண்டிருக்கிறது. இந்த மனுஷன் இந்த புறமான சரீரத்துக்காக இன்றைக்கு கிறிஸ்துவை நம்ம மறந்து போயிருக்கிறோம், கிறிஸ்துவை நம்ம மறுதலித்து இருக்கிறோம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இன்னும் நம்ம புரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பவுல் சொல்லுகிறார், இந்த புறமான மனுஷனை நாங்கள் கழித்து போடுகிறோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்படி தான் கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சத்துருவான ஒரு பக்கம் கடந்து வந்து மேலோட்டமாய் நம்ம நேசிக்கிற மனிதர்கள் மூலியமா, நம்ம சார்ந்து வாழ்கிற மனிதர்கள் மூலியமா நம்ம கீழே தள்ளும்படி வேண்டாத வார்த்தைகளை பேசும்போது இந்த மனிதன் என்ன ஆகிறானாக்க, புறமான மனுஷன் பலவீனப்படுகிறான். பலவீனப்படும் போது உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் இன்னும் பலவீனப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னாக்கா நீங்க யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த புறமான மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த மனுஷன் எதை விரும்புகிறானோ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த மனுஷன் இதுதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் போது நம்ம அதுதான் சாப்பிடுகிறோம். இதுதான் பேச வேண்டும் என்று சொல்லும் போது அதுதான் பேசுகிறோம். யோசித்து பாருங்க, இன்றைக்கு இந்த புறமான மனுஷன் அழிவுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அழிவுக்கு வைக்கப்பட்டு இருக்கிற மனுஷனை நம்ம என்ன பண்ணுகிறோம் சொல்லுங்க? நம்ம உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் போதுதான் அது நித்தியமான பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்துல அந்த உள்ளான மனுஷனை போய் நிக்கத்தக்கதான திராணி இருக்கும். எப்போது இந்த புறமான மனுஷனை கழட்டி நம்ம கலைத்து போடுகிறோமோ அப்போதுதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைவான். போட்ட ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து என்ன பண்றோம்? அதை கழட்டி போட்டு விடுகிறோம். மீண்டும் அதை போடுகிறோமா? இல்லை. ஏன்னாக்கா அது அழுக்கு படைந்த ட்ரெஸ். அதே போலதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதபடி கழட்டி கலைத்து போடுகிறீர்களோ அதே போல உன்னுடைய புறமான மனுஷனை நீ கழட்டி போட வேண்டும். கர்த்தர் விரும்புகிறது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடி பொழுது, ஒவ்வொரு செகண்டும் உனக்குள்ள இருக்கிற மனிதன், உள்ளான மனிதன் அவன் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். பாருங்க, இந்த புறமான மனுஷனை வளர்க்கறதுக்கு என்ன பண்றோம்? நம்ம ஆகாரத்தை சாப்பிடுறோம், அதுக்கு உண்டான ஆடைகள் அணிகிறோம், அதன்படி நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், என்னென்னவோ பண்றோம். ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா ஜெபம், தேவ சமூகம், தேவ வார்த்தைகளை நீங்க வாசிக்க இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். உங்களுக்கு கண்ணுகளுக்கு முன்பதாகினால் அது ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு காணாது. அதான் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 16வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே
என்ன சொல்றாரு? நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அழிந்தும் முள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள்னா புரிஞ்சுங்க, நாளுக்கு நாள்னா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். உன்னுடைய முள்ளான மனுஷன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வெளியான அந்த மனுஷன் என்ன பண்ற? கர்த்தர் சிலுவையில் அறைகிறார். புரியுதுங்களா சொல்றது? அதுதான் சொல்றாரு. அதே போல் சொல்லுகிறார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தலை குனிந்து போவதில்லை. ஏன்னாக்கா இந்த உள்ளான மனுஷனே நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட பட பட இதெல்லாம் அவனுக்கு குப்பையாய் தெரிகிறது. உன்னை கவனமா பேசுறாங்களா, அவனை அது பொருட்டா எண்ண மாட்டான். நீ சரியா ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்றாங்களா, அதை பொருட்டா எண்ண மாட்டான். இதை எப்படியா ஆகிக்கொள்ளணும்னாக்கா நம்ம உருவாக்குகிற கருவியா நம்மளை மாற்றிக்கொள்ளணும். ஒரு கல்லை உருவாக்கும் போது என்ன பண்றாங்க? ஒரு உளி சுத்தி எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க? அதை அடிக்கிறாங்க. அதை அடிக்க செதுக்க 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 செதுக்கத்தான் அது அழகான ஒரு தோற்றத்தில் கடந்து வருகிறது. அலங்கோலமா இருந்த அந்த கல்லை அழகான தோற்றத்திற்கு வர்றதுக்கு காரணம் எது தெரியுங்களா? அந்த உளியும் அந்த 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 என்ன சொல்றது, உளியும் அந்த சுத்தியும் தான் அடிக்க அடிக்கத்தான் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட முடியும். எப்போது நீ குத்தப்பட குத்தப்பட தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க நீ நாளுக்கு நாள் நீ புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பார். அதுக்கு தான் போல் சொல்லுகிறார், ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நான் நேசித்த மனிதர்களே என்னை குத்த நினைக்கிறார்களா, நான் நேசித்த நண்பர்கள் என்னை கீழே தள்ள நினைக்கிறார்களே, இதை குறித்து நான் பொறுப்பட்டு போவதில்லை. என் தகப்பன் என்னை தூக்க சத்தியம் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த பரலோகத்துக்கு நோக்கி போகும்படி, இந்த பரலோகத்துடைய சித்தத்தை செய்யும்படி தான் கர்த்தர் என்னை வேறு பிரித்து இருக்கிறார். அப்போ இந்த புறமான வஸ்திரத்தை எப்படி நம்ம கைட்டி போடுகிறோமோ, அதே போல பாவ சுபாவத்தை கைட்டி போட வேண்டும், ஜென்ம சுபாவத்தை கைட்டி போக வேண்டும். எப்படியா யோசுவா பார்த்து என்ன சொல்றாருனாக்கா, அந்த அழுக்கு உள்ள ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டு ஒரு புதிய ட்ரெஸ்ஸை யாருக்கு கொடுக்கிறார்? யோசுவா கொடுக்கிறார். கெட்ட குமார் என்று சொல்லப்படுகிற பாத்தீங்களா, அவருடைய ட்ரெஸ் அழுக்குடையா இருந்தது. ஆனா அவருடைய தகப்பன் என்ன பண்றாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டு வெளியேற பெற்ற ட்ரெஸ்ஸை கொடுக்கிறார், வெளியேற பெற்ற பாதரட்சை கொடுக்கிறார், அவருக்கு ஒரு கையில மோதிரத்தை போடுகிறார். அப்போ தகப்பன் சொல்லுகிறான், அவன் மரித்தான், இன்றைக்கு இவன் பிழைத்திருக்கிறான். அப்போ உன்னுடைய இந்த வெளித்தோற்றமா இருக்கிற மனுஷன் மறிக்கப்பட வேண்டும். மறிக்கப்படும் போதுதான் உள்ளான மனுஷன் பிழைத்து நிற்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த வெளித்தோற்றமா இருக்கிற மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான். அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. இந்த உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் நம் புதிதாக்க 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 உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும். உன்னுடைய என்ன சொல்றதுன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, சொல்ல வரல, அந்த சூழ்நிலை முழுவதும் அழியே மாறிவிடு. எப்படி தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட பட 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 எப்படியா அந்த மாம்சம் மாறுகிறதோ, அதே போல நீ நடக்க நடக்க உன் குடும்ப சூழ்நிலை மாறுகிறது உன்னை பார்க்க முடியும். அதுதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீங்க போ, நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லும் போது அவன் புதிதாக்கப்பட்ட மனுஷனாய் அவன் கடந்து செல்லும் போது அந்த தேசத்தை சுகந்தரித்து கொண்டானா இல்லையா? சுகந்தரித்து கொண்டான். தேவனுடைய வாக்கு தத்துவம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது. அவர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒன்றும் கீழே ஏன்னா சொல்லுங்க, ஒரு நாளும் அவன் பின்னோக்கி போகவே இல்லை. எப்போ அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்தான், விக்கிரத்தை செய்கிறது ஒரு தொழிலாக வைத்திருந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை விட்டு அந்த உலகத்தை விட்டு கர்த்தர் அந்த உலக அந்த மனுஷனை பிரித்தெடுக்கும் போது அந்த மனுஷன் அங்கேயே மாண்டு முடிந்து. அதான் சொல்றார், உன் தேசத்தை விட்டும் உன் இனத்தாரை விட்டும் என்ன பண்ணும், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு
வா, உன் தகப்பனை வீட்டு கூட விட்டு வந்துருப்பா. அப்ப யோசித்து பாரு, உன் தகப்பனாலே உன் தாயினாலே உருவாக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, இல்ல இல்ல, இனி உன் தகப்பனால தாயினால் உருவாக்கப்பட்டு இருந்தாலும் இவனை கழட்டி போடும்போது தான் உள்ளான மனுஷன் என் நாமத்துக்கு மகிமையா எழுந்து பிரகாசிக்க முடியும். அப்ப இந்த உள்ளான மனுஷனை நீ தரித்து கொள்ளும் போது அப்படி எழும்பி என்ன பண்ண, எப்படி சொல்ற, ட்ரெஸ்ஸை கழட்டி போடுகிறது போல நீ கழட்டி போடணும்னு சுபாவத்தை. இந்த டிவிக்கு அடிமையா இருக்கிறீங்களா? அது புறமான மனுஷன். இந்த புறமான மனுஷன் பாருங்க, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அப்பா இடத்துல வாங்கி போயிட்டு என்ன பண்றான், எல்லாவற்றையும் வேசுத்தனத்துல போயிட்டு நம்ம எல்லாவற்றையும் செலவழித்துட்டு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு வழி இல்லாத போது தான் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. எப்போதுனா அவன் பசி, மிகுந்த பசி உண்டாகும் போது பன்றிக்கு வைத்திருக்கிற தோடை தின்னும் போது அது கூட அவனுக்கு கிடைக்கலங்க. ஏன்னா யோசித்து பாருங்க, முதலாவது பணம் அவன் கையில் இருக்கும்போது அந்த புறமான மனுஷன் பலமா இருந்தான். ஆமாங்களா இல்லைங்களா? பலமா இருந்தான். எப்போ அந்த பணமெல்லாம் அழிஞ்சு போய் அவன் சரீரத்துல பலவீனப்படும் போது தான் உள்ளான மனுஷன் எழும்ப ஆரம்பிக்கிறான். எழும்பும் போதுதான் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போதான் அவன் புரிஞ்சு கொள்ளுகிறான், என்னுடைய தகப்பனார் வீட்டில் அநேகர் வேலைக்காரர்கள் இருக்கிறார்களோ, அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கப்படுகிறதே, நான் இன்றைக்கு அதை விட்டு விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் எழும்பி வருகிறான். இன்றைக்கு நீ அகப்பட்டு இருக்கிற இடத்தை விட்டு, இந்த பாவத்திலிருந்து விட்டு நீ எழும்பி வரும்போது உள்ளான மனுஷனுக்கு ஒரு புதிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. உள்ளான மனுஷனுக்கு ஒரு புதிய பாதரட்சை கொடுக்கப்படுகிறது. உள்ளான மனுஷனுக்கு ஒரு மோந்தம் கொடுக்கப்படுகிறது. உள்ளான மனுஷனுக்கு சத்துருக்கு முன்பதாக பங்கை ஏற்படுத்தி, அன்றைக்கு எப்படி அந்த கெட்ட குமாரனை எப்படியா தேவன் மகிமைப்படுத்தினாரோ உன்னையும் என்னையும் மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த உள்ளான மனுஷனிலிருந்து நீ எழுந்துக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ எழும்பும் போது, உள்ளான மனுஷன் நீ எழும்பும் போது நீ தேவனுக்கு மகிமையா நிற்க முடியும். நிற்கும் போது உன்னை தேடி கனம் வரும், உன்னை தேடி புகழ் வரும், உன்னை தேடி தேவனுக்கு மகிமையா நிற்கும்படி சத்துருக்கு முன்பதாக பந்தை ஏற்படுத்தி கர்த்தர் வைப்பார். அவன் சகோதரன் சொல்லுகிறான், இதோ இவனை ஏன் சேர்த்து வைக்கிறீங்க, நான் உங்களுக்கு உண்மையா தானே இருந்தேன், எத்தனையோ காரியங்களை செய்து முடித்தேனே, எனக்கு ஒரு நாள் இந்த விருந்து போடலையாப்பா என்று சொல்லி அவனுக்கு கஷ்டப்படுகிற நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அவனுக்கு தெரியல, புறமான மனுஷன் அங்கேயே கழட்டி போட்டு இன்றைக்கு புதிய மனுஷனாய், இந்த உள்ளான மனுஷனாய், இந்த உள்ள இருக்கிற மனுஷன் வெளியே வந்து தேவனுக்கு முன்பதாக உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன்ப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த உள்ளான மனுஷன் குத்தப்பட்டு அவன் மேலோங்கி வரும்போது தான் அவன் கண்கள் திறக்கப்பட்டு ஒரு மகிமையை பார்க்கிறான். அந்த மகிமையை தான் அந்த அழுக்கு வஸ்திரம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு இல்லை ஒரு புதிய வஸ்திரம். இதோ உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்டுவதில்லை என்ற வசனத்தின்படி உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இதோ உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த பன்றி கூட்டத்தின் மத்தியில் இருந்து கண்கள் திறக்கப்பட்டவனாய் எழும்பி வந்து, எப்படியா என் தகப்பன் வீட்டுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி, அங்கத்தான் ஜீவ அப்பம் இருக்கிறது, நான் உயிர்ப்பிக்கும்படி, நான் உயிரோடு வாழும்படி எனக்கு அங்கத்தான் ஆகாரம் இருக்கு என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேடி வரும்போது அவருக்கு ஒரு கனம் காத்து கொண்டிருந்தது. அவன் நினைத்து கூட பார்க்கல. அதே போல உன் கண்கள் கண்டதும் இல்லை, உன் செவிகள் கேட்டதும் இல்லை, உன் இருதயத்தில் உணர்ந்ததும் இல்லை. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ எழும்பி உன் தூசி உதிரிவிட்டு அதை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை வாசிங்க. அவிசுவாசி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாருடைய மனதை? அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்போ யோசித்து பாரு, அந்த கெட்ட குமாரனுடைய மனதை குருடாக்கி வைத்து தானே இருந்தாங்க.
எப்போது அவன் உணர்கிறானோ, அந்த சரீரம் பலவீனப்படுகிறதோ, உள்ளான மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட மாத்திரத்தை உணர்வடைகிறார், என் தகப்பன் வீட்டுக்கு நான் போக வேண்டும், அங்கத்தான் ஜீவ அப்பம் காத்து கொண்டு இருக்கிறது. இந்த அப்பம் தான் என்னை உயிர்ப்பிக்கும், இந்த அப்பம் தான் என்னை வாழ வைக்கும், இந்த அப்பம் தான் என் குடும்ப சூழ்நிலையை மாற்றும், இந்த அப்பம் தான் என்னை வழிநடத்தும், இந்த அப்பம் தான் என் வாழ்க்கை தரத்தை மாற்றும் என்று சொல்லி அவன் உணர்ந்து தேடி ஓடுகிறதை பார்க்கிறோம். அவன் தேடி வருகிறதை பார்க்கும் போது தூரத்தில் இருந்து தகப்பனார் காத்து கொண்டு இருக்கிறார். உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் அவளுடைய கண்கள் எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறது. அவனுடைய வஸ்திரம் எப்படி இருந்ததா? அழுக்கு உடையா இருந்தது. அவன் சரீரம் முழுவதும் பண்டியுடைய சேற்றினால் நிரப்பப்பட்டிருந்தது. ஆனா தகப்பனுக்கு தெரியும், இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகன் என்று சொல்லி அவர் ஓடி போய் கட்டி பிடித்து முத்தமிட்டு அவரை சேர்த்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். சேர்த்துக் கொள்கிறது மாத்திரம் அல்ல, அவனுடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது. அவருடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது. இந்த உள்ளான மனுஷனை நீ என்ன பண்ணனாக்கா, நீ எழுப்பும் போது உன்னுடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது. உன்னுடைய இந்த வெளித்தோற்றமா இருக்கிற மனுஷனை நீ கழிந்து போடும்போது, புரியுதுங்களா, கழட்டி போடும்போது உன்னுடைய வஸ்திரம் புதிதாய் மாறப்படுகிறது, உன் சரீரம் புதிதாய் மாறப்படுகிறது. ஆமாங்களா இல்லைங்களா? இந்த இயேசுவை பாருங்க, சிலுவையில் அறைந்து மறுமாக்கப்பட்ட சாயலாய் கடந்து வருகிறார். டோர் பூட்டப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உள்ளே பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் மகிமை, அதுதான் மகிமை. இன்றைக்கு உன் கண்கள் பார்க்கல, உனக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் பார்க்கல. இன்றைக்கு உன் புறமான மனிதனை கழட்டி போயிட்டு இந்த உள்ளான மனுஷனுடைய கண்கள் திறக்கும் போது, பார்க்கும் போது உனக்குள் வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உன்னாலே பார்க்க முடியும். உன் குடும்பத்துடைய சூழ்நிலை மாறுகிறது உன்னாலே பார்க்க முடியும். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உன்னால பார்க்க முடியும். உன்னுடைய குடும்பத்தின் தரம் மாறுகிறதை உன்னாலே பார்க்க முடியும். உள்ளதான் சீச்சர் எங்க இருக்கிறாங்களா? அந்த அறைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா கடந்து வரும்போது அவங்களுக்கு ஆச்சரியம், பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியம். அதனால தான் சொல்றாங்க, இன்றைக்கு இந்த புறமான மனுஷனை கைட்டி போட்டு இந்த உள்ளான மனுஷனை எழுப்பும் போது உன் குடும்ப சூழல் மாறும், உன் தரம் மாறும். அதை மாத்திரம் பவுல் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? பவுலுங்க, இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவையே எனக்குள்ள வாழுகிறார். இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்கிறார். இந்த புறமான மனுஷன் மரித்து போனான், எனக்கு ஜீவன் கொடுத்த தேவன், என்னை உயிரோடு வைத்த தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, அநேகருக்கு புரோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறார். புரோஜனம் உள்ள பாத்திரமா வைத்திருக்கிறார். இந்த பவுல் என்ற பவுல் தேவனுக்கு விரோதமாக எழும்பினவன். அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதா இல்லைங்களா? உள்ளான மனுஷனுடைய கண்கள் திறக்க மாத்திரத்திலே அவன் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்காக எழும்பி தேவ சத்தத்தை சொல்லும்படி கடந்து போனான். அவன் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்க அவனால முடியல. ஏன்னாக்காங்க எங்க விழுந்தான்? அந்த உள்ளான புறமான மனுஷன் எங்க விழுந்தான்? அவன் கடந்து போகும்போது சடிதிலே ஒரு ஒளி வருகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் நான் வாசித்து முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டாக்கா பாருங்க, தமஸ்கு 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமீபமான போது, தமஸ்துக்கு என்னங்க 3ஆம் வசனம், தமஸ்கு அந்த இடம் பேரு தமஸ்கு சமீபமாய் போகும்போது சலிலே ஒரு ஒளி வந்தது. அங்கே புறமான மனுஷனை கழட்டி போடுவதை பார்க்கிறோம். புறமான மனுஷனை கழட்டி போடும்போது அவன் கண்கள் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் இருதயம் குற்ற கொண்டவனாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது வரைக்கும் அவன் அநேகருக்கு முள்ளாயிருந்தான்.
முள்ளா இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், முள்ளை ஒதுக்கிறது கடினம் அல்லவா என்று சொல்லும்போது அவன் இருதயத்தின் கதவு மனக்கண்கள் திறக்கப்படும் போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது இந்த 11 சீசர்களை காட்டிலும் அதிக மகிமையான காரியங்கள் நிருபங்களை ஏதினவர் இந்த பவுல் தான். இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கும்படி ஒப்பு கொடுக்கும் போது அங்க மகிமை வெளிப்படும், தேவ மகிமை வெளிப்படும், தேவ சாயல் வெளிப்படும், தேவ சித்தம் வெளிப்படும், தேவனுடைய அனாதி தீர்மானம் அந்த இடத்துல கிரியை நடப்பிக்கும். நீ ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கும். ஏன்னாக்கா நீ புறமான மனுஷனோட அங்க கடந்து செல்லவில்லை, உன்னோடு இருக்கிற உன் உள்ளான மனுஷனை பலப்படுத்தின கர்த்தரோடு நீ கடந்து செல்கிறாய். அதுதான் ஆரம்ப ஜெபம் பண்ணும்போதே கர்த்தர் உணர்த்தினார். உன்னை அழிவுக்கு கொண்டு போகும்படி சத்துருனை நினைத்தார். ஆனா தேவனோ உன் வாழ்க்கையில குறைக்கிட்டு அதிலிருந்து உன்னை பாதுகாத்தார், அதிலிருந்து உன்னை தப்புவித்தார். நீ எப்போ விழுவே என்று சொல்லி இதோ உன் இனத்தாரே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க தோத்து போனதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. அதே கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார், உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீ அநேகர் கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவீங்க. இனி கடன் வாங்காத பிள்ளைகளாய், கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் உங்களை மாற்ற கர்த்தர் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கிற பிள்ளையாய் மாற போகிறேன், என் இனத்தாருக்கே நான் முன்மாற நிற்க போகிறேன். இன்றைக்கு என்னை கேவலமா பேசின மனிதர்களுக்கு முன்பதாக என் தரம் உயரும், என் தரம் மாறும். என தரம் மாற்றுகிற தேவனின் வாழ்க்கையை குறுக்கிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி, மகிமை தேவனுக்கு நன்றி.